வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 50 ஃபீட்டுக்கு 25 ஃபீட் ஒரு பிளாட்ல இந்த பில்டிங் பார்க்க போறோம். இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்த் ஃபேசிங்ல இருக்கு. ஸோ டோட்டலா வந்து ஒரு 1 பிஹெச்கே வித் கார் பார்க்கிங் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இப்போ பிளான பார்த்துருவோம். ஸோ என்டர் ஆன உடனே உங்களுக்கு வந்து ஒரு போர்டிகோ ஒண்ணு தெரியுது. ஸோ இது வந்து நமக்கு கார் பார்க்கிங் ஏரியாவும் வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ அத தாண்டி போனா ஒரு மெயின் என்ட்ரி ஒண்ணு வருது. ஸோ அந்த மெயின் என்ட்ரி போறதுக்கு நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரோட பிளிந்த் ஏரியா ஏறுறதுக்கு ஒரு 3 ஃபீட் ஹைட் படிக்கட்டு ஏறுறோம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு மெயின் டோர். அது பக்கத்துலேயே வந்து ஒரு விண்டோவும் குடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃபாயர்லேருந்து என்டர் ஆகணும்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹால் பார்க்குறீங்க. 12 ஃபீட்டுக்கு 16 ஃபீட் 4 இன்ச்சு. ஸோ இந்த ஹாலில் வந்து நீங்கள் எக்ஸ்டீரியர் வாலில் டிவி ஹேங் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் வந்து நம்ம ஃபர்னிச்சர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேக் சைட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த்து வெஸ்ட் கார்னரில் உங்களுக்கு டாய்லெட்டும் இருக்குது. 2 டாய்லெட்டும் அது ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பைப்லாம் கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் ஒரே சைட்ஸில் இருக்கிறதால. ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு படிக்கட்டும் தெரியுது. இந்த படிக்கட்டு சைஸும் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் விட்த்துக்கு இருக்குது. அதாவது ஒரு ஃப்ளைட்டோட விட்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபீட் வரும். ஸோ இதோட ரைசரும் உங்களுக்கு 6 இன்ச்லேருந்து 7 இன்ச் வரைக்கும் தாராளமாக போகலாம். ஸோ அப்படியே ஹால்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் விசிபிள் ஆகுது. லான் ஃபீட் 9 இன்ச்சுக்கு லான் ஃபீட் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம் வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்குது. குபரை மூலைன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு சவுத் வெஸ்ட் கார்னரில் உங்களுக்கு வார்ட்ரோப் ப்ளேஸ் பண்ண மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் ஐட்டம் கொடுத்துருக்கோம். 6 ஃபீட்டுக்கு 4 ஃபீட் 4 இன்ச்சு. ஸோ இந்த டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஃபீட்டுன்றதால ஷவர் அண்ட் வாட்டர் கிளாசட் மட்டும் தான் வைக்க முடியும். நம்ம வாஷ் பேசின் வந்து நீங்கள் வெளியே வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதே மாதிரி இந்த டாய்லெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து அந்த மெஷர்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து நம்ம வாஷ் பேசின் அகாமடேட் பண்ண முடியாது. இந்த கார்னரில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கேயே வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படியே வந்து ஹால்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் வித் டைனிங் இருக்குது. 10 ஃபீட்டுக்கு 11 ஃபீட் 2 மெஷர்மெண்ட்டில். ஸோ இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்துடுது அக்னி மூலையில். ஈஸ்ட்லேயும் சவுத்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு கவுண்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ ஈஸ்ட் சைடில் உங்களுக்கு ஒரு ஸ்டவ்வும் வந்து ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். சவுத் சைடில் உங்களுக்கு வழக்கம் போல் ஒரு சிங்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சிங்க்கு வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகிற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ யூட்டிலிட்டி பால்கனியில் உங்களுக்கு ஒரு அடி வளர்ந்துருக்கும். ஸோ வந்து நம்ம ஈஸியாக வந்து பாஸ் த்ரூ பண்ணிக்கலாம் யூட்டிலிட்டிக்கு. ஸோ அங்கே ஏதாவது சாமான் வளர்க்கணுன்னாலோ அங்கே ஏதாவது க்ளீனிங் பர்பஸ்க்காகவும் இந்த யூட்டிலிட்டியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே க்ரில்லு வந்து ஓப்பனபிள் க்ரில் வந்து கொடுத்துட்டு அந்த கான்செப்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிச்சனில் வந்து டைனிங்கும் வந்து நம்ம ஓரளவுக்கு இன்க்ளூட் பண்ண முடியும். ஒரு 3 சீட்டர் வரைக்கும். 3 சீட்டர்லேயே ஸ்கொயர் ஷேப்பில் வருது 2.5க்கு 2.5. ஸோ அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டைனிங் ஏரியாவுக்கு. இன்கேஸ் அப்படி இல்லைனா நம்ம வந்து ஹாலில் கூட நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும் டைனிங்கை. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் இந்த வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனாக கூட இந்த கார்னரில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஃபீட் செட் பேக் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு யூட்டிலிட்டி பால்கனிலாம் வந்துடுது. ஸோ இதுக்கு வந்து தாராளமாக இந்த கார்னரில் உங்களுக்கு வாஷிங் மிஷின் வச்சிடலாம். ஸோ இந்த செட் பேக் ஏரியா வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்டெப்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் சைட்லேயும் உங்களுக்கு வந்து அதாவது இந்த ஈஸ்ட் சைட்லேயும் உங்களுக்கு ஒரு அடி கேப் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு சின்ன வென்டிலேஷன் கொடுக்கணுனாலோ நம்ம கொடுத்துக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு கிச்சன் ஸ்டவ் பக்கம் வருது. ஸோ இங்கே ஒரு வென்டிலேஷன் கொடுக்கறது நல்லது. அதே மாதிரி ஹாலுக்கும் வந்து ஒரு கிராஸ் வென்டிலேஷன் இருக்கிறது நல்லது. இங்கே ஒரு விண்டோவும் கிச்சன் பக்கத்தில் ஒரு விண்டோ கொடுக்கறதும் நல்லது. ஏர் வென்டிலேஷனுக்கு நல்ல ஒரு உகந்தமான ஒரு விண்டோ பொசிஷன் சொல்லலாம். ஸோ அவுட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிட் அவுட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நம்ம இந்த சிட் அவுட் வந்து வேண்டாம்னு சொன்னிங்கன்னா இது வந்து நம்ம ஒரு பெரிய பெட்ரூமாகவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நார்த் வெஸ்ட் கார்னரில் பெட்ரூமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிட் அவுட் வந்து ஃபுல்லாக ஓப்பனாகவே இருக்கும். சைட்ஸில் எல்லாம் வந்து க்ளோஸாக இருக்காது. எல்லாமே வந்து ஓப்பனாக இருக்காதில் உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கும் ஸ்ட்ரீட்லேருந்தே பார்க்கும்பொழுது. ஸோ ஃப்ரண்ட்லேயே ஒரு லேண்ட்ஸ்கேப் ஏரியாவும் கொடுத்துருக்கேன். ஸோ சின்ன சின்ன பிளான்ட்லாம் வந்து தாராளமாக வச்சுக்கலாம் அதுக்காகவே. ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.